5ஆம் வசனம். ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கேட்டாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாரும் எதை விரும்புகிறார்கள்? ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். அதுலேயும் மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன உடனே கர்த்தர் நம்மை திரளாய் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிற போது ஒரு சந்தோஷம். அப்படியானால் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன்னை மென்மேலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? இந்த ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? பெருக்கம். இது பிள்ளைகளுடைய பெருக்கமா? குடும்ப பெருக்கமா? எதை காட்டுகிறது? அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி. என் தேவன் சொல்வார், சொன்னால் சொன்னதை செய்வார். ஒரு நாளும் அவர் சாரி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் வாய் திறந்தா ஆசீர்வாதம் தான், கை நீட்டுனா ஆசீர்வாதம் தான், பார்த்தாலே ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கும் போது உன்னை சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பதினாலே, அந்த வார்த்தை முக்கியம். எழுதியிருக்கா? உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்காதிருப்பார். அப்படியானால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஒரு நாளும் நம்மை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது பொருளாதார விஷயங்களிலே, உன்னுடைய கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் உன்னை மென்மேலும் என்ன செய்வார்? நீ இப்படி சொல்றீரு, இருக்கிற சம்பளத்துல உள்ளதையும் என்ன செஞ்சு விட்டாரு? குறைச்சிட்டாங்க. லாபான் சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினா? 10 முறை மாற்றினான். மாற்றினான்னா கொசத்தினானா, இன்கிரிமெண்ட் கூட்டினானா, குறைச்சானா? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவனை பெருக பண்ணினான். ஹல்லேலூயா. மனுஷன் குறைக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய அளவீட்டில் இருந்து அவர் குறைக்கிற தேவன் அல்ல. அந்த அளவீட்டில் இருந்து அவர் கூட்டு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பொருளாதார விஷயத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நீரினை ஆசீர்வதியும் 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 கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே எனக்கு கூட்டித்தாரும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூட்டி கொடுப்பார். உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி நீட்டோரங்களில் இருக்கிற கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை மருந்த விடுவீர்களா? வேதனைப்படுத்த விரும்புவீர்களா? இல்லை. அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் போது நீங்களும் அவர்களை என்ன செய்கிறீர்கள்? சந்தோஷப்படுத்துகிறீர்கள்.
ஆமென். ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். அப்படி சந்தோஷப்படுத்தும் போது தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? பிள்ளைகளுக்கு உண்டு. ஆமென். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏசாவை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், நீ போய் ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் வனத்திலே வேட்டையாடி என் வாய்க்கு ருசியாய் சமைத்து கொண்டு வா, அதை நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். வயசாக ருசியா சாப்பிடலாம். ஆனா இப்ப வயசாக டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் என்ன? சாப்பாடை குறைச்சிடணும், இறைச்சியை குறைச்சிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நீங்க வெஜிடேரியன் தான் என்ன செய்யணும்? சாப்பிடலாம். ஆனா ஈசாக்கு விரும்புகிறது என்ன? நான்வெஜ்ஜை விரும்புறாரு. அது வேட்டைக்கறி. நீ போய் வனத்திலே வேட்டையாடி அதை ருசிகரமாய் எனக்கு சமைத்து அந்த பதார்த்தங்களை எனக்கு கொண்டு வா, நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். முன்கை நீண்டாதாங்க முழங்கை நீளம். முன்கை நீளாத வரைக்கும் முழங்கை என்ன செய்யாது? வராது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். ஆனா இயேசு இன்னொரு வசனம் சொன்னாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படியாய் உனக்கு நன்றாய் அளந்து போடுவான். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலே நீங்கள் தாராளமாய் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. எல்லா கற்பனைகளையும் ஓரளவு நாம் கை கொள்வோம். ஆனா ஒரு கற்பனையை கை கொள்ளுகிறது சிலருக்கு கஷ்டம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயம், யாருடைய ஆலயம்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசம பாகங்களை எல்லாம் அந்த சாலையிலே கொண்டு வாருங்கள். அந்த சாலையில என்ன செய்யுங்க? இந்த தசம பாகத்தை பிரிக்க கூடாது. தசம பாகம் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். எல்லாம் ஒண்ணுதானுங்க. யாரு கொடுத்தா என்ன? இயேசு அழைக்க கொடுக்கலாம். இயேசு நேசிக்கிறார், இயேசு விசுவாசிக்கிறார். நம்மளாம தலைப்புல நிறைய நிற்குது. அதெல்லாம் காந்தி கணக்கில் போட்டாங்க. ஆனா இந்த ஆலயத்துல என்ன வரணும்? தசம பாகம் வரும். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30 44:30. சகல விதமான முதற்கனிகளிலும் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் என்ன செய்யணும்? காணிக்கையாய் செலுத்தும் இருப்பதாக உங்கள் வீட்டில், என் வீட்டில் அல்ல, யார் வீட்டில்? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்தமா. என்னம்மா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி கர்த்தரை நினைக்கணும். ஆகாரம் உண்டு பண்ணும் போது கர்த்தரை நினைக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க அம்மாவை நினைப்பீங்க, உங்க அப்பாவை நினைப்பீங்க. சாப்பிடுற நேரத்துல அவர் இன்னைக்கு சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ எப்படி இருக்காருன்னு தெரியலையே நினைப்பீங்க. ஆனா கர்த்தரை நினைக்கிறோமா? ஆகாரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது கர்த்தரை நினைக்கணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு குட்டி பிரேயர் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் பறையணும். என்ன பறையணும்? ஸ்தோத்திரம் பறையணும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 செகண்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்திட்டார். இதை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஏன் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும்? அம்மா சமைக்கும் போது பாச்சா உள்ள விழுந்துடும், டமக்கன் அதை எடுத்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். மாவு அரைக்கும் போது உள்ள எலி விழுந்துடும். பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? மாவு அரைக்கும் போது பக்கத்தில் யாராவது நிற்கிறீங்களா? அது கிரைண்டர், எலக்ட்ரிக்கல் கிரைண்டர். அதில் அரிசியை போட்டுட்டு ஓட விட்டுட்டு அப்படி வெளியே போய் நிற்க, அங்கே போய் நிற்க, பக்கத்து வீட்டில் பேச, அடுத்த வீட்டில் பேச, இப்படி பொழுது போயிடும். அதில் ஏதாவது பள்ளி விழுந்துருச்சுன்னா யாருக்கு தெரியும்? சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கிறதுனால நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீ ஆகாரத்தை கொடுத்ததுக்காக என்னது பள்ளி விழுந்த ஆகாரத்துக்காக, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை பசுத்தப்படுத்தி தாரும், இதை ஆசீர்வதியும். இப்படி நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க கிருபையா இயேசுவின் நாமத்தில். எத்தனை நிமிஷம் ஆச்சு? 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் கூட பொறுக்க முடியல. அல்லேலூயா. தட்டுல வச்ச உடனே டமக்கு டமக்கு டமக்குன்னு கோழி முழுங்கின மாதிரி என்ன செஞ்சிடுறது? முழுங்கிடுறது. அல்லேலூயா. சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்லி. ஆகாரம் எங்கேயும் ஓடி போக. ஆமென். ஆக்க பொறுத்தவன் ஆக பொறுக்கணும். சாப்பாடை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஜெபம். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்டே பார்க்க முடியல. ஊழியர் மீட்டிங்ல கடைசியில் சாப்பாடு போடுவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இலையை போடுவாங்க. என்ன செய்யணும்? முதல்ல இலையை போட்டு ஆகாரம்லாம் பரிமாறி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு கதவை திறக்கணும். ஆமென். ஆனா இவங்க உட்கார்ந்துருக்கும் போதே இலையை போட்டு சாப்பாடு போட்ட உடனே யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு தான் சரி சாப்பிட வேண்டும் அப்படின்ற. சரி, ஜெபம் பண்றவர் அது வரைக்கும் எல்லாரும் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா சோத்திரம் 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 சொன்னா 1000 சோத்திரம் பண்ணிடுவாரு போல. அல்லேலூயா. பாப்பா, நீ சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, நான் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன செய்யறாரு? சாப்பிட்டுருவாரு. அல்லேலூயா. ஆகாரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காக சோத்திரம் பண்ணி நாம் சாப்பிட வேண்டியது அவசியம். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவில் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு எதையா கொடுக்கிறது? அவங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னுட்டு எப்படி இருக்காங்க? கொடுத்து போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஊழியக்காரர்கள் புசித்து குடித்து எப்படி இருப்பார்கள்? திருப்தியாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுநாதரை சுமக்கிறவன், வசனத்தை சுமக்கிறவன், சத்தியத்தை சுமக்கிறவன், ஊழியக்காரன் ஆகாரத்துக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இங்க நான் பார்க்கிற போது இது பொருளாதாரத்துக்குரியதான ஒரு ஆசீர்வாதம். அவனுடைய பொருளாதாரத்திலே நீ மல்டிட்யூட், நீ அதிகமாக வேண்டுமானால், மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உன் வீட்டை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று அதனாலே என்னை சோதித்து பாரு. வேதத்துல சோதித்து பாரு அப்படின்னு சொல்ற இடம் எங்க? இந்த மல்கியா 3:10 தான். இதை விட்டுட்டு என்னை சோதித்து பாரு என்று எங்கேயும் வேதம் சொல்லவே இல்லை. அப்ப ராயனுடையதை, கர்த்தருக்குரியதை அதை எங்க செலுத்தணும்? ஆலய பிரகாரங்களிலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசம பாகங்களை எல்லாம் நீங்கள் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்படியானா இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
12, 13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஈசாக்கு பெலிசியர் தேசத்திலே விதை விதைத்தான். அவன் சொந்த தேசத்தில் கானானில் அல்ல, அந்நிய தேசத்திலே பெலிசியர் தேசத்திலே ஈசாக்கு என்ன செய்தான்? விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு? அந்த வருஷத்தில். அல்லேலூயா. எத்தனை மடங்கு? ஒரு மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, எத்தனை 100%. ஆமென். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யன் ஆகி மென்மேலும் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது வர 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 என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். அவன் மகா பெரியவனா. துட்டு அதிகமா வந்துருச்சுனாலே அந்த மனுஷன் என்ன ஆயிருங்க? தோல்ல துண்டு போட்டுருக்கு. அல்லேலூயா. தோல்ல துண்டு போட்டானா என்ன ஆளு? அவன் பெரிய ஆளு. லோத்து பெரியவனாய் இருந்தபடியினாலே தான் சோதோம் கொமோராவிலே அங்கே ஒளிமுக வாசலிலே உட்கார அவனுக்கு இடம் கிடைத்தது. அல்லேலூயா. அவன் மேன்மையான ஸ்தானத்தை விரும்பினான். எங்கே போகலாம் என்று அவன் ஆராய்ந்து பார்த்தான். சோதோம் கொமோரா நைல் நதி பாய்கிற எகிப்து தேசத்தை போல அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே தான் அவன் எங்கே புறப்பட்டு வந்தான்? சோதோம் கொமோராவுக்கு அவன் கடந்து வந்தான். ஆமென். அவனுடைய ஆசைகளை கண்டவுடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெரிய மனுஷர்கள் உட்காரக்கூடிய இடத்திலே அவனை உட்கார வைத்தார்கள். ஆமென். மேன்மையை தேடி நீ ஓடாது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தார். நீயா உயரணும் நினைக்காத, கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு சிறுமைப்பட்டவனாய் வாழ்க்கையிலே கடந்து வந்த போதிலும் 30வது வயதிலே எகிப்து தேசம் அனைத்துக்கும் அவன் அதிபதியாக அவன் கடந்து வந்தான். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. நீயா பிளான் போடாத, நீயா திட்டங்களை வகுக்காத. உன்னுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. அவர் பேரில் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை பலப்படுத்தும் போது, உங்களை மேன்மைப்படுத்தும் போது நீங்கள் மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் வேறு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற விதம் வேறு. அப்படியானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? உயர்த்துவார். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, ஊத்ஸ் என்கிறதான தேசத்திலே யோபு என்று பெயர் கொண்டதான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் அன்றி, அதாவது சம்பளம் இல்லாம ஆகாரம் கொடுத்தா போதும் என்று சொல்லக்கூடிய அவருடைய பராமரிப்பு ஒன்றுதான். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளமும் கொடுத்தாச்சுன்னா அவன் வேலைக்காரன். சம்பளம் என்று கொடுக்காதபடி அவன் வேலை செய்து சாப்பிடுவானால் அவன் பணிவிடைக்காரன். மனைவி யாரு? பணிவிடைக்காரி. மனைவிய பேர் என்ன? பணிவிடை. ஆனால் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறான்?
அவன் வேலைக்காரனாய் இருக்கிறான், அவன் சம்பளத்துக்கு அமர்த்தப்படுகிறான், அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்க. வீட்டுல ருசியா சமைச்சு கொடுக்கிறவனுக்கு என்ன கொடுக்கறது இல்ல, நோ டிப்ஸ். அப்படியானால் இங்கே வேலைக்காரர்கள் அல்ல, பணிவிடைக்காரிகள், திரளான பணிவிடைக்காரிகளும் இருந்தார்கள். எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு வருகிறார் என்று சொன்னால் அழுத பிள்ளை கூட வாயை கொடுத்துருவான். ஆமென். முதியவர்கள், வயதானவர்கள் எழும்பி நின்று யோபுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அவன் அந்த தேசத்தில் பெரியவனாயிருந்தான். ஆமென். கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுகிற தேவன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ, அவனுடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்தில் பூமியிலே பெருகிற்று. நமக்கு சம்பத்து பெருகுதா இல்ல சரீரத்துல படபத்து பெருகுதா? நமக்கு படையும் பத்தும் தான் பெருகும். ஆமென். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது அவனுடைய சம்பத்து பூமியிலே பெருகிற்று. நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். சகல சம்பத்துகளும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு குறையும் இல்லாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டுல நெய் இருக்கு? பசுவின் நெய். நம்ம வீட்டுல என்ன இருக்கணும்? நெய் இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிடணும். ஆகாரத்துல நல்ல ஒரு கிரேட் ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்ச்சோறு. ஆமே. பால் சோறு, தயிர் சோறு. தயிர் சோறு ஓகே எடுத்துக்கலாம். ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய உணவிலும் நம்முடைய உடையிலும் கர்த்தர் நம்மை ரிச்சா தான் வைப்பார். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும் போது படுக்கையில இருக்கிறேன். எல்லா காரியமும் முடிந்தது. கடைசியாக எனக்கு ஊசி போட வந்தவா, இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எம்மா டாக்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்லி. நீங்கள்லாம் ரிச் அப்படி. என்னது? பாஸ்டர்ஸ் ஆர் ஆல் ரிச் அப்படின்னு போறிய இடத்த கழிவு அப்படி. கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்தில் எப்படி வச்சிருக்காரு? பிச்சைக்காரங்களா வச்சிருக்காரு. அப்படியா? நாட் பெக்கர். ஆமென். We are all rich. நாம் கர்த்தருக்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கணும். கர்த்தர் நமக்கு வேண்டியதை தருவார். ஏற்ற வேலைகளை கர்த்தர் தருவார். ஆமென். ஒரு நாளும் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஏற்ற வேலையை நம்மை போஷிக்கிற தேவன். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42, 43. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவன் என்ன செய்வான்? அந்த பட்டைகளை போடாதிருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. அந்த புருஷன் எப்படி இருந்தான்? மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனாய் பெரியவனாய் இருந்தான். மாமனை கொள்ளையடிக்கிற மருமகி யார? மாமனார
கொள்ளையடிக்கிற மறுமையை. Praise the Lord. முதல்ல அண்ணனை ஏமாத்துறான் ஏசா. முட்டோண்டு சட்டியில் இருக்க கூலை காமிச்சு சேஷபுத்திர பாகத்தை என்ன செய்தான்? ஏமாற்றி வாங்கினான். அல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தாயுடைய துணையோடு கூட அன்னை பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டார்? யாக்கோபு பெற்றுக்கொண்டார். ஆமென். இப்போ கட்டி விட்டாச்சு. நீங்க இருந்தா ஒரே நாளிலே ஒரு 2 பேர்த்தையும் நான் சாவு கொடுக்க முடியாது. நீ என்ன செய், கொஞ்சம் காலம் மாமா வீட்டிலே நீ போய் இரு. அவனுடைய கோபம் தனிந்த பிற்பாடு நான் உனக்கு ஆள் அனுப்பி சொல்லுவேன்னு யார் சொன்னா? ரெபெக்கா. Praise the Lord. ஆனால் அவன் விருத்தி அடைந்து வளர்ந்து பெருகின பிற்பாடு ஆள் விட்டு அனுப்புனானா? ரெபெக்கா வேலைக்காரனை விட்டு அனுப்பி, உங்க அண்ணன் இப்போ கொஞ்சம் நிதானமா வந்துட்டான், கோபம் இல்லை, நீ வரலாம் சொல்லி ரெபெக்கா அங்கே ஆள் அனுப்பினாலா? இல்லை. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தர் தான் சொன்னார், போதும்டா நீ காலம் இருந்தது, இனிமே நீ என்ன செய், புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போ என்று சொன்ன போது அவன் உடனே புறப்பட்டு போனான். ஆமென். கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார். நீங்களும் நானும் நாளுக்கு நாள் என்ன அடையணும்? விருத்தி அடையணும். ஆனா அதுக்காக வெந்தது போல முந்தியில போடு தின்னு தீக்க கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. வெந்தது போக முந்தியில போடு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. சிலருக்கு எப்பவுமே அரைச்சமயமாத்தான் இருக்கு. Praise the Lord. அல்லேலூயா. இந்த அழகரடி பகுதியில் அநேகர் இருந்தார்கள். இப்போ அவங்க எல்லாம் தேங்காய் சோடா சாப்பிட்டுட்டு கடன் வாங்கி தின்னுட்டு வீடை விற்று தின்னுட்டு இப்போ எல்லாம் பெத்தானியாபுரமும் மாத்திரமல்ல திருப்பூர்லையும் உங்க உள்ள பூரா அங்கே போயிட்டாங்க. அல்லேலூயா. சாப்பிடு, சிக்கனமா இருக்கும், பிசினித்தனம் பண்ணக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணும்? சிக்கனமா வாழணும், 4 காசு சேர்க்கணும். ஆமென். Praise the Lord. சேமிப்பு மிக அவசியம். சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். நீ நாட்டை ஒன்றும் காக்கலை, வீட்டை மாத்திரம் என்ன செய்யும்? காத்துக்கலாம். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் கிடைக்கும். அதுக்காக தினம் பிரியாணி 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 பிரியாணின்னு தின்னு தீத்துறாரு. அல்லேலூயா. அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்துடும். அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு எம்மா வெண்ணி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ள நீ டொப்புன்னு போயிருக்க. அல்லேலூயா. இங்க தெரியாம செய்யக்கூடாது. சொல்லுவார், நம்முடைய உடல் அறிஞ்சு சாப்பிடலாம். வயிற்றுக்கு உணவா வாய்க்கு உணவா? அப்புறம் கூழ் குடிக்க. வாய்க்கு உணவுனா வாய்க்கு நாக்குக்கு பிரியமானதை என்ன செய்யலாம்? அவனவன் படுகிற பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தானே. அதுக்காக வாய்க்குத்தானே 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 சொல்லி சொல்லி தின்னுட்டு அப்புறம் கடனை வாங்கி தின்னுட்டு அப்புறம் ரோட்ல போய் நிற்க கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் விவேகமாய் இருக்கிறது. விவேகமாய் வாழ்ந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நாம் யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அவன் வர வர விருத்தி அடைந்து, விருத்தி திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் உடையவன். என்ன அர்த்தம்? காரு, பைக்கு, ஜீப்பு, வீடு, நாய், பேய் எல்லாத்தையும் என்ன செஞ்சவனா? வீடுன்னா என்ன இருக்கும்? பெரிய வீடு, ஆடு மாடு இருந்தால் என்ன இருக்கும்? நாயும் இருக்கும். ஏன்னா இந்த நாயை ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு நாய் ரொம்ப அவசியம். Praise the Lord. வீடு பெரிய வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு என்ன தேவை? உள்ள நாய் இருக்கோ இல்லையோ, நாய்கள் ஜாக்கிரதை. என்ன சொல்றோம்? நாய்கள் ஜாக்கிரதை. வர்றவன நாய்கள்ங்கிறானா, இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க நாய்கள்ங்கிறானா, இல்லை வளர்க்குற நாயை சொல்றானா அப்படிங்கிறது தெரியாது. மொட்டையா போட்டிருப்பான், நாய்கள் ஜாக்கிரதை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் குமாரனாகிய தாவீதே, மாமனார் மருமகனை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஊர்லயாவது மாமனார் மருமகனை ஆசீர்வதிக்கிறாரா? மாமனார் மருமகனை ஆசீர்வதிக்கிறாரா? இந்த மாமனார் எப்படி தெரியுமா? மருமகனை கொல்லும்படியாய் வந்த மாமனார். இந்த மாமனார் 3000 பேரோடு கூட எங்க வந்திருக்கிறார்? சீப் என்கிற வனாந்தரத்திலே வந்திருக்கிறார். அப்படி மருமகனை தூக்குறதுக்கு, கொலை பண்றதுக்கு, கொல்றதுக்காக என்ன செய்திருக்கிறார்? மாமனார் 3000 பேரோடு கூட அங்கே வந்திருக்கிறார். ஆமென். அப்பொழுது குசும்பு சும்மா விடல. அந்த தண்டண்டை நான் போகிறேன், என்னோடு கூட வருகிறது யார்? என்னோடு கூட வருகிறது யார்? அவருடைய சகோதரியின் மகனாகிய அபிசாய், ஆண்டவனே நான் உம்மோடு கூட என்ன செய்கிறேன்? வருகிறேன். அல்லேலூயா. மாமான்னு சொல்லல இந்த மருமகன், என் ஆண்டவனே. ஏன்னா அவன் ராஜாவாக போகிறான். 600 பேருக்கு தலைவன் தாவீது. இப்போ அபிஷாய் என்ன சொல்லுகிறான்? என் ஆண்டவனே. நான் அவனை ஒரே குத்தா, எத்தனை குத்து? 2 அல்ல, ஒரே குத்தா குத்தி அவனை கொண்டு போடுறேன் அப்படிங்கிற. ஆனா தாவீது என்ன சொன்னா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன். நல்ல ஒரு தீர்மானம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் உன் வாயை கூட நீ திறக்க கூடாது. உன் கையை நீட்டக்கூடாது. அவன் அமிதமாய் தீர்மானம் பண்ணினவனாய் காணப்பட்டான். என் சொம்பையும் இந்த ஈட்டியை மாத்திரம் என்ன செய்ய எடுத்துட்டு வான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்புறமாய் வந்த பிற்பாடு இப்போது தாவீது கேட்கிறான், கூப்பிடுகிறான், என் தகப்பனே. எப்படி கூப்பிடுறான்? மாமனார மருமகன் எப்படி கூப்பிடுறான்? என் தகப்பனே, உன்னை கொல்லும்படியாய் ஒருவன் பாளையத்துக்குள்ளாய் கடந்து வந்தானே. உம்மிடத்தில் இருக்கிற சொம்பும் ஈட்டியும் இருக்கிறதா பாரும் என்று சொன்னான். எந்திரிச்சு பார்க்கிறேன், என்ன இல்லை, ஈட்டியும் சொம்பையும் கா. என் ஜீவன் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அருமையாய் இருந்தது. சொல்லிட்டு தான் மருமகனை ஆசீர்வதிக்கிறேன். மருமகனை மாமனார் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மாமனார் பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இப்ப இவனை தப்பு வச்சதுனால நீ ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீங்கள் பெரிய காரியங்களை மற்றவர்கள் மூக்கு மேல கையை வைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். மென்மேலும் நீ என்ன செய்வாய்? பலப்படுவாய். மென்மேலும் பலப்படுவாய். சத்துருக்கள் உனக்கு முன்பாக நின்று கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சவுலை கொல்றதுக்கு பல முறை கிடைச்சு. ஆமென். ஆனா சவுல தாவீது என்ன செய்யல? அலஜலாதி கழிக்கும்படியாக ஒரு குகைக்குள்ள போனா சவுல். அந்த குகைக்குள்ளதான் 600 பேர் உள்ள உட்கார்ந்துருக்கான். இந்த 600 பேர் சேர்ந்தானா ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிக்கிற அடியிலேயே செத்து போகும். ஆமென். அப்பயும் சொல்றாங்க, சத்துருக்களை உன்னுடைய கையின் கீழ் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? அது இதான் நேரம், கொன்று போடுவோம் என்றார். அப்பவும் அவன் தடுத்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் கையை நான் போட மாட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசவும் கூட. தாவீதை பார்த்து சீமையை என்ன செய்தான்? தூஷித்தான். பிரைஸ் தி லார்ட். இரத்த பிரியனே தொலைந்து போ, இரத்த பிரியனே தொலைந்து போ என்று சொல்லி அவன் மேலேயும் பிரபுக்கள் மேலேயும் அவன் கற்களை எறிந்து கொண்டு வந்தான். ஆனால் தாவீது என்ன சொன்னான்? கர்த்தர் அவனை பேசும்படியாய் வைத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசும். நம்முடைய நாவை நாம் அடக்கவும். வாய் இருக்குன்னு எப்படியும் பேசக்கூடாது. வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். ஆகாத சம்பாஷணை பொழுது போல பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். வீடு வீடா போய் பேசக்கூடாது. அதை குறித்து பவுல் சொல்லுகிறான். முதிர் வயதான விதவைகள் வீடு வீடாய் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்ப நாம் வார்த்தைகளை காக்க வேண்டியது அவசியம். நலமானதையும் கூட நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் வாய்க்கு நான் கடிவாளத்தை போட்டேன் என்று சொல்லுகிறார். வாய்க்கு என்ன இருக்கணும்? கடிவாளம் இருக்கணும். நலமானதையும் தாவீது என்ன செய்யவில்லை? பேசவில்லை. நீ பேச வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அதை அவர் தமது ஞாபக புத்தகத்திலே எழுதி வைப்பார். இவர் எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, வார்த்தைகள் மிக சுருக்கமாய் இருக்கட்டும். சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய். இயேசுவானவர் என்ன செய்தார்? அதிகம் அதிகமாய். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா பலத்தி. ஆள் வளர்ந்தா மாத்திரம் போதாது. எது வளரணும்? அறிவு வளரணும். அப்படியானால் இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். நமக்கு ஞானம் அவசியம், விவேகம் அவசியம். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இருந்தாலும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், புத்தியை தார். சாலமோன் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் கடற்கரை மணலத்தனையாய் மனோ விருத்தியையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுத்தார். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் பேர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஷேபா நாட்டு ஸ்ரீ வந்து அவனை பார்த்து வினவின பிற்பாடு சொல்லுகிறார், நான் கேள்விப்பட்டதை பார்க்கிறோம், என் கண்கள் காண்கிறது அதிகமாய் இருக்கிறது, கர்த்தர் உம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஷேபா நாட்டு ஸ்ரீ அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை பார்த்து கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற பெயரை நாம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஞானம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். தேவா என்னை ஆசீர்வதி
அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவரை வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவர் வேண்டியதையும் விரும்பியதையும் சித்ததையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த மாதம் முழுவதும் தன்னுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததால் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பார்.